தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த புது திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த யூடியூப் சேனல்ஸும் ஒரு சில நியூஸ் சேனல்ஸும் படம் பார்த்துட்டு வர மக்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது படம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த மக்கள் படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூ கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு திரைப்படங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதுனால இந்த தமிழ் சினிமாவே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே நாசமா போகுது. அதனால இதுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திரையரங்க உரிமையாளர் சங்கம் வந்துட்டு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. இவங்களோட இந்த அறிக்கை அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, இந்த பூனை கண்ண முடனா உலகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இவங்க சொல்றது இருக்கு. ரிவ்யூனால திரைப்படங்கள் சரியா போகல அப்படின்னு சொல்றது சுத்தப்பை. அந்த படம் நல்லா இல்ல அதனால போகல. இவங்க பிளாப் சரியா போகல அப்படின்னு சொல்ற திரைப்படங்கள்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோக்களோட பெரிய பட்ச திரைப்படம் தான். அதுக்கு முழு காரணம் அவங்க மட்டும்தான். ஏன்னா ஃபேக் ப்ரொமோஷன் ஃபேக் பப்ளிசிட்டி பண்ணி நாங்க அந்த படத்தை அப்படி எடுத்திருக்கோம் இப்படி எடுத்திருக்கோம் உலக தரத்தில் எடுத்திருக்கோம், அதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு வந்து வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி அந்த திரைப்படத்துக்கு வர வைக்கிறாங்க. சரி, இவங்க இவ்வளவு சொல்றாங்களே அப்ப படம் உண்மையிலேயே நல்லதா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த படத்தை பார்க்க போனா இவங்க சொன்ன மாதிரி படத்துல ஒண்ணுமே இல்லை. சோ நம்பி பணம் போட்டு நம்பி படம் பார்த்த அந்த மக்கள் படத்தை பார்த்து இவங்க சொன்னது எதுவுமே இல்லை அப்படின்னும் போது வெளியே வந்து அவன் புலம்பதான் செய்வான். அப்படி புலம்புறதையே நீ புலம்பவே கூடாது அப்படின்றது எந்த வகையிலும் நியாயமே கிடையாது. இந்த தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே இந்த பெரிய ஹீரோட பெரிய பட்ஜெட் படங்கள் மட்டும் தான் அப்படியே கொதிச்சு எடுறாங்க. ஆனா இந்த மகாராஜா, வாழை, கருடன், லப்பர் பந்து இந்த திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி இருந்த திரைப்படங்கள், முக்கியமா தியேட்டர்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த திரைப்படங்கள். இந்த திரைப்படங்கள் நல்லா இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததே இந்த ரிவ்யூவர்ஸ் தான். சொல்ல போனா ஒரு சில சின்ன படங்கள் ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த திரைப்படம் நல்லா இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி திரைப்படங்கள் வந்திருக்கிறதே நிறைய மக்களுக்கு தெரியுது. முதல்ல நீங்களே இந்த சின்ன பட்ஜெட் படங்களை மதிக்கிறதே கிடையாது. ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு பெரிய ஹீரோட ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படம் வருது அப்படின்னா மொத்த ஸ்கிரீனையும் தூக்கி அந்த பெரிய ஹீரோ கொடுத்துருங்க. இப்போ ஒரு 1000 ஸ்கிரீன் இருக்கு, ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 1000 ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னா பெரிய ஹீரோட பெரிய பட்ஜெட் திரைப்படம் ஒரு 700 ஸ்கிரீன் அப்படின்னு ஒதுக்கிட்டு மீதி இருக்கிற ஒரு 300 ஸ்கிரீன்ல சின்ன பட்ஜெட்டுக்கு ஒரு 150 ஸ்கிரீன் ரெண்டு சின்ன பட்ஜெட் படத்தை நீங்க இறக்கி விடலாம். அப்படி படம் பார்க்க போற மக்கள் வந்துட்டு பெரிய ஹீரோட திரைப்படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சின்ன திரைப்படங்களுக்கு வந்துட்டு இந்த சின்ன பட்ஜெட் திரைப்படங்களுக்கு மக்கள் போவாங்க. அப்படி போகும்போது எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் வெற்றிகரமா ஓட போகுது. ஆனா நீங்களே அதை பண்றது இல்ல. உங்களோட பேராசைக்காக போட்ட காசை மொத்தமா எடுத்துடணும் அப்படின்னு எல்லா ஸ்கிரீனும் இந்த பெரிய ஹீரோட பெரிய பட்ஜெட் திரைப்படத்தை போடுறீங்க. படம் நல்லா இல்லாம காலி ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி நீங்க மக்கள் மேலே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. படம் நல்லா இருந்தா மக்கள் அதை ஆதரிக்க தான் செய்வாங்க, படம் நல்லாவே ஓடும். ஏன் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து இந்த மஞ்சுமல் பாஸ், ஆவேசம் திரைப்படம் ஓடவே இல்லையா? சொல்ல போனா கேரளா விட தமிழ்நாட்டுல தான் இந்த ரெண்டு திரைப்படம் நல்லாவே ஓடிச்சு. அதுல அந்த படம் ஓடுனதுக்கான முக்கிய காரணம் என்ன? கண்டென்ட் நல்லா இருந்து. அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு ரசிக்கும் வகையில் அந்த திரைப்படத்தை கொடுத்தாங்களே, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி நீங்க படத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நல்லா ஓட போகுது. இந்த படம் பார்க்குற ரசிகன் இந்த பெரிய ஹீரோ பெரிய பட்ச திரைப்படம் அப்படின்னு நீங்க யாரும் பிரிச்சு பார்க்கறதே இல்லை. படம் அவனுக்கு பிடிச்சிருக்கா, அது எந்த ஹீரோவா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட் ஆளுனாலும் சரி, படம் பிடிச்சிருக்கா, படம் ரசிக்கும் வகையில் எடுத்திருக்கானா, ஏதாவது வித்தியாசமான கண்டென்ட் கொடுத்துருக்காங்களா, அதை மட்டும் தான் பாக்குறான். படம் அவங்களுக்கு திருப்தி அளிச்சது அப்படின்னா அந்த படத்தை அவங்க ஓட வைக்கிறாங்க. அதே மாதிரி ஜென்ரேஷன் நிறைய மாறுது, நிறைய அப்டேட் ஆகுறாங்க. மக்கள் மட்டும் அப்டேட் ஆனா பத்தாது, சினிமா எடுக்கிற நாவலும் சேர்ந்து தான் அப்டேட் ஆகணும். இன்னமும் அதே அந்த பழைய மசாலா, அதே அந்த ஹீரோ பில்டப், அதே மாதிரி ஐட்டம் சாங்னு வச்சு ஒப்பேத்தினீங்க அப்படின்னா இதெல்லாம் வச்சு ஒப்பேத்தி மக்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போடுவீங்க. இன்னொன்னு, இந்த ரிவ்யூ கலாச்சாரமே நீங்க ஆரம்பிச்சு வச்சுதானே சார். நாங்க இந்த செலிபிரிட்டி ஷோ போடுறோம், இந்த ப்ரிவியூ ஷோ போடுறோம் அப்படின்னு இந்த படம் சம்பந்தமான ஆட்களை மட்டுமே படம் பார்க்க வச்சு படம் எவ்வளவு கேவலமா குப்பையா இருந்தாலும் வெளில வந்து ஆஹா படம் என்னமா இருக்கு தெரியுமா, படம் சூப்பர் ஆகா ஓஹோன்னு ஃபேக் ப்ரொமோஷன் நீங்க பண்ணதோட அந்த விளைவு தான் இப்போ உங்களுக்கே எதிராக வந்து நிக்குது. அதே மாதிரி இந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதுனாலேயே படங்கள் ஓடல அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய். அரண்மனை 4 ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படத்துக்கு இருந்த எல்லா ரிவ்யூவர்ஸும் நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. ஆனா அப்படி இருந்தும் மக்களுக்கு அந்த படம் பிடிச்சதுனால அந்த படத்தை போய் குடும்பமா பார்த்தாங்க. படத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா ஆக்குனாங்க. இங்க ரிவ்யூவர் சொல்றதையும் தாண்டி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த திரைப்படம் இருக்கா இல்லையான்றதுதான் முக்கியமான விஷயமே. கேட்டா என்ன சொல்றீங்க, இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கோடி கணக்குல போட்டு படம் எடுக்கிறாங்க, நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ப்ரொடியூசருக்கு கோடி பெரிய விஷயம் அப்படின்னா கூலி வேலை செய்யறவனுக்கு 200 பெரிய விஷயம் சார். பணம் எல்லாருக்கும் பணம் தான், ஆனா இருக்கிற இடத்த பொறுத்தா அந்த பணத்தோட மதிப்பு அப்படின்றது மாறும். கூலி வேலை செய்யறவங்க அந்த 200 பணத்தை கொடுத்து அந்த படத்தை பாக்குறாங்க அப்படின்னா ஒரு தரமான படத்தை நீங்க தான் கொடுக்கணும். உங்களுக்கு கோடி பெரிய விஷயம், கூலி வேலை செய்யறவனுக்கு 200 பெரிய விஷயம், அவ்வளவுதான். நீங்க இந்த யூடியூபர்ஸ் மேல இப்ப குறை சொல்றீங்க. இதே யூடியூபர்ஸை கையில போட்டுக்கிட்டு தானே படத்தை நாங்க அப்படி எடுத்துருக்கோம் இப்படி எடுத்துருக்கோம் நீங்க இப்போ ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அதே யூடியூப்ல வந்து படம் பார்த்துட்டு நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மக்களுக்கு பிடிச்ச எந்த நல்ல படமும் இங்க நல்லா ஓட தான் செய்யும். உதாரணத்துக்கு வாழை திரைப்படம் சின்ன பட்ஜெட் படம் தான், ஆனா உங்களுக்கு பெரிய அளவுல கலெக்ஷன் எடுத்து கொடுத்தது. இப்போ வாழை திரைப்படம் நல்லா ஓடிட்டு இருக்கும்போது தான் விஜய் அவரோட கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஹீரோட படம் அப்படின்றனால வாழைக்கு ஸ்கிரீனை கம் பண்ணி கோட்டுக்கு ஸ்கிரீனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தீங்க. ஆனா
கோட் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூ வந்த உடனே வாழைக்கு மறுபடியும் ஸ்கிரீனை இன்க்ரீஸ் பண்ணி தானே விட்டுருந்தீங்க. அதே மாதிரி தான் லப்பர் பந்து திரைப்படம் சின்ன பிடிச்ச திரைப்படம் தான். ஆனா மக்கள் அந்த திரைப்படத்தை கொண்டாடி தீத்தாங்க. தியேட்டர்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை அந்த திரைப்படம் ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த லப்பர் பந்து நல்லா ஓடிட்டு இருக்கும்போது ரஜினி சாரோட வேட்டை திரைப்படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய ஹீரோட பெரிய பிடிச்ச திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு லப்பர் பந்துக்கு ஸ்கிரீனை கட் பண்ணி வேட்டை திரைப்படத்துக்கு ஸ்கிரீனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தீங்க. வேட்டை திரைப்படத்துக்கு மக்கள் கிட்ட ரெஸ்பான்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேட்டை திரைப்படத்தோட ஸ்கிரீனை கம்மி பண்ணி மறுபடியும் லப்பர் பந்துக்கு ஸ்கிரீனை இன்க்ரீஸ் பண்ணி தான் விட்டுருந்தீங்க. அதே மாதிரி தியேட்டர்ல அந்த திரைப்படம் நல்லா போயிட்டு இருக்கு, மக்கள் இன்னமும் ஆர்வத்தோட பாக்குறாங்க. அதனால ஓடிடி ரிலீஸை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு நீங்களாம் சேர்ந்து ரெக்வஸ்ட் சேர்ந்து தானே வச்சிருந்தீங்க. இதோ சிவகார்த்திகனோட அமரன் திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சனால படம் நல்லாவே ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படம் சூர்யாவோட கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அமரன் திரைப்படத்துக்கு ஸ்கிரீனை கம்மி பண்ணி கங்குவா திரைப்படத்துக்கு ஸ்கிரீனை இன்க்ரீஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணீங்க. ஆனா அந்த படத்தை மக்கள் யாருமே ஏத்துக்கல அப்படின்னால மறுபடியும் அமரன் திரைப்படத்துக்கு ஸ்கிரீனை இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. சோ நல்ல திரைப்படம் நல்லா ஓடிட்டு தான் இருக்கு. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா பெரிய பட்ஜெட் திரைப்படம் பெரிய ஹீரோட திரைப்படம் அப்படின்னு நீங்க பேராசைப்பட்டு எல்லா ஸ்கிரீன்லயும் அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்றதா இங்க மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹீரோட பெரிய பட்ஜெட் திரைப்படம் பெரிய ப்ரொடியூசர் மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தவிர இந்த சின்ன பட்ஜெட் திரைப்படம் பத்தி நீங்க கவலைப்படுறதே கிடையாது. இந்த நியூஸ் பேப்பர்ல சினிமா விளம்பரம் பண்றது கூட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த சினிமா விளம்பரம் இருக்குல்ல, அந்த பக்கம் ஒரு பக்கம் ஃபுல்லா ஒரே ஒரு திரைப்படத்துக்கு ஒரு பக்கம் ஃபுல்லா விளம்பரம் பண்ணவே கூடாது. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா மற்ற திரைப்படங்களுக்கான விளம்பரம் அப்படின்றது பாதிக்கப்படும். அதனால இந்த ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுக்க கூடாது அப்படின்னு இந்த சினிமா விளம்பரத்துக்கு கூட நியூஸ் பேப்பர்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எப்படி ஒரு திரைப்படத்துக்கு மட்டும் இந்த சினிமா விளம்பரத்துல ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுக்க கூடாது, எல்லா திரைப்படத்துக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கோ, அதே மாதிரி உங்க தேட்டர் எண்ணிக்கை இருக்குல்ல, அதுலயும் அந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வாங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரே ஹீரோ படம் மட்டும் எல்லா ஸ்கிரீனும் ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஹீரோக்கு அந்த பெரிய ஹீரோ திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு பாதி ஸ்கிரீன் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற சின்ன திரைப்படங்களுக்கு அந்த பங்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த ரூல்ஸை கொண்டு வாங்க. சொல்ல போனா இந்த தேட்டரை வாழ வைக்கிறதே சின்ன பட்ச திரைப்படம் தான். சின்ன பட்ச திரைப்படங்களை நீங்க கம்மி ரேட்டுக்கு எடுக்கிறீங்க. அந்த சின்ன பட்ச திரைப்படம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த திரைப்படம் நீங்க வாங்கின விலையை விட 3 மடங்கு 4 மடங்கு லாபத்தும் கொடுக்க தான் செய்யுது. ஏன் இப்ப ரீரிலீஸ் பண்ற திரைப்படங்களே தேட்டருக்காரங்க ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க தான் செய்யுது. நல்லா யோசிச்சு பாருங்க. ரீரிலீஸ் திரைப்படத்தையே மக்கள் கொண்டாடி ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப இப்ப எடுக்கக்கூடிய அந்த பெரியபட்ச திரைப்படங்கள் எந்த லட்சத்துல இருக்குன்றத நீங்களே தான் புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு நீங்க சொல்றீங்களா நெகட்டிவ்னால தான் மக்கள் படம் பார்க்கவே தேட்டர் பக்கம் வரதில்லை அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. முக்கியமா இந்த மல்டிபிளெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பார்க்கிங் காஸ்ட். இந்த மல்டிபிளெக்ஸ்ல இந்த பார்க்கிங் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்க மக்கள் கிட்ட அப்படியே புடுங்கி தள்ளுறீங்க. 1 மணி நேரத்துக்கு 40 ரூபா அப்படின்னா 3 மணி நேரம் படம் பார்த்தோன்னா அதுக்கே 120 ரூபா இருக்கு. சொல்ல போனா மல்டிபிளெக்ஸ்ல படத்தோட டிக்கெட் காசை விட அந்த பார்க்கிங் காசு தான் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது எவன் படம் பார்க்க வருவான்? இப்போ அந்த மல்டிபிளெக்ஸ்ல ஓசில ஏசி காத்து வாங்க வந்தாலும் அவனெல்லாம் விட்டுருங்க. இப்ப யாரோ படம் பார்க்க போறாங்க அப்படின்னா நீங்க பார்க்கிங் சார்ஜ் பண்றீங்க இல்லையா, அவன் வந்து படம் பார்த்துட்டு அந்த படத்தோட டிக்கெட்டை காமிச்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ரெகுலரா ஒரு பிரைஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. படம் பார்த்துட்டு டிக்கெட்டை காமிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு மினிமம் இவ்வளவுதான் சார்ஜ், ஒரு 30 இல்லை 40 அப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா படம் பார்க்க வரவன் கடுப்பா தான் ஆவான். இதை விட கொடுமையான விஷயம் இந்த மல்டிபிளெக்ஸ்ல தியேட்டர்ல விற்கக்கூடிய இந்த பாப்கார்ன் ஸ்நாக்ஸோட பிரைஸ். ஒரு மொக்க படத்தை பார்த்துட்டு தலைவலியில வந்து சரி ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது வாங்க வந்தாங்க அப்படின்னா உங்களோட அந்த பாப்கார்ன் ஸ்நாக்ஸோட அந்த ரேட்டை பார்க்கும்போது படம் பார்த்த தலைவலி போய் உனக்கு நெஞ்சு வலியும் வந்துரும் போல இருக்கு. அவ்வளோ ரேட் விற்கிறீங்க. இப்போ குடும்பத்தோட படம் பார்க்க வராங்க அப்படின்னா பிரேக் டைம்ல பசங்க ஏதாவது ஆசையா கேட்கறாங்க அப்படின்னா பசங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு தான், ஒரு சாமானியங்கள வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு தான் நீங்க ரேட்டே விற்கிறீங்க. இங்க இவ்வளவு ரேட் விற்கிறதே நம்மளால பசங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு அந்த கூட்டு போற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் நீங்க உருவாக்கி வைக்கிறீங்க உங்களோட அந்த பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் ரேட்ல. ஒரு ப்ரொடியூசர் சொன்ன உடனே மக்கள் மேல தப்பு சொல்லி எதிரி குதிச்சுட்டு வரீங்களே, மக்கள் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லி ஆதங்கப்பட்டிருப்பாங்க. சார் தியேட்டர்ல வந்துட்டு பார்க்கிங் காஸ்ட், பாப்கார்ன் காஸ்ட், ஸ்நாக்ஸ் எல்லாம் ரேட் எல்லாம் பயங்கர அதிகமா இருக்கு சார், தயவு செஞ்சு கம்மி பண்ணுங்க சார் அப்படின்னு எத்தனை தடவை மக்கள் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருப்பாங்க. சார் ஒரு 300 ml தண்ணி பாட்டில் 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதெல்லாம் எந்த வகை நியாயம்? சினிமாவால தான் இந்த ரிவ்யூஸே வாழ்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மக்களால தானே சார் இந்த சினிமா வருது. அப்படி படம் பார்க்க வர மக்கள் கிட்ட பார்க்கிங் காசு, பாப்கார்ன் காசு, ஸ்நாக்ஸ் காசுன்னு அவங்ககிட்ட இருக்கிற மொத்தத்தையும் உருவிட்டு தான் தியேட்டர் விட்டு நீங்க வெளியே அனுப்புறீங்க. அப்புறம் எப்படி அவன் திரும்பி படம் பார்க்க வருவான்? ஒரே தடவை படம் பார்க்கறது அதோட ஓடி போயிடறான். நீங்க இதெல்லாம் சரி பண்ணி பாருங்க. மக்கள் குடும்பம் தியேட்டருக்கு வருவாங்க. நீங்க படம் பார்க்குற ஆடியன்ஸை ஏ சென்டர் ஆடியன்ஸ், பி சென்டர் ஆடியன்ஸ், சி சென்டர் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்கீங்க. இந்த ஏ சென்டர் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு தடவை படம் பார்ப்பான், அதோட போடுவான். ஆனா உங்களோட திரைப்படங்களை ஓட வைக்கிறது, இந்த தியேட்டருக்கு வருமானத்தை கொடுக்கறது இந்த பி சி சென்டர் ஆடியன்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி உங்களோட இந்த மல்டிபிளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் இந்த தியேட்டர் அப்படின்றது ஏ சென்டர் ஆடியன்ஸுக்கானதா இருக்குதே தவிர இந்த பிசி சென்டர் ஆடியன்ஸ்க்கானதா அந்த தியேட்டரா இருக்கிறதே கிடையாது. அந்த பி சென்டர் ஆடியன்ஸ், சி சென்டர் ஆடியன்ஸ் உங்களோட தியேட்டருக்கு மல்டிபிளெக்ஸ் வரும்போது அவனை வந்து இந்த பார்க்கிங் காசு, இந்த பாப்கார்ன் காசு, ஸ்நாக்ஸ் காசுன்னு பயங்கரமா ஏத்தி அவனை வந்து பயமுறுத்துறீங்க. நீங்க என்னைக்கு இந்த தியேட்டர், இந்த மல்டிபிளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் இந்த பிசி சென்டருக்கு ஆடியன்ஸ் ஏத்த மாதிரி மாத்துறீங்களோ
அப்பதான் உங்களுக்கான லாபம் கிடைக்கும். ஏன்னா உங்களோட திரைப்படங்களை ஓட வைக்கிறதே இந்த BC சென்டர் ஆடியன்ஸ் மட்டும்தான். அடுத்து இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவீங்க, ஒரு ஹோட்டல்ல நீங்க சாப்பிட்டு அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னா இதனால என் வாழ்க்கையே போச்சு, நாசமா போச்சு அப்படின்னு ஹோட்டல் வாசல் நீங்க வந்து கத்துவீங்களா? அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கி நல்லா இல்லை அப்படின்னா அதை அந்த மாதிரி குறை சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க. அதாவது இப்போ ஒரு பொருள் நம்ம வாங்குறோம், அந்த பொருள் நல்லா இல்லை அப்படின்னா அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கன்சியூமர் கோர்ட்டுன்னு இருக்கு. அந்த கோர்ட்ல கேஸ் போட்டு நஷ்டஈடு வந்து வாங்கலாம். இப்போ அதே மாதிரி நாங்க வந்து ஒரு பணம் கொடுத்து படம் பார்க்குறோம், அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னா நாமளும் அந்த மாதிரி ஒரு கன்சியூமர் கோர்ட்டுன்னு எங்களுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு எங்க பணத்தை நீங்க திருப்பி கொடுத்துருவீங்களா? இப்போ நான் கேட்டா எவ்வளவு காண்டாவதோ அதே மாதிரி தான் நீங்க சொல்றதும் இருக்குது. முதல்ல ஒரு திரைப்படத்தோட மதிப்பு என்ன அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. நீங்க சொல்ற மாதிரி திரைப்படம் அப்படின்றது ஒரு கடையில வாங்குற பொருளே கிடையாது. திரைப்படம் அப்படின்றது ஒரு மனிதனோட உளவியல் சார்ந்த ஒரு விஷயம். திரைப்படம் அப்படின்றது ஒரு மனிதனை மன ரீதியா பாதிக்கிற ஒரு விஷயம், மென்டலா அட்டாக் பண்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம படம் பார்க்குறோம், படம் பார்க்கும்போது அவன் அழுதா நாம அழுகிறோம், அவன் சிரிச்சா நாம சிரிக்கிறோம், அவன் கோவப்பட்டா நமக்கு இங்க ஒரு மாதிரி கோவம் வருது இல்லையா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் பாண்டிங். ஒரு திரைப்படத்தை பார்த்து மனமாற்றம் அடைஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு திரைப்படத்தை பார்த்து மோட்டிவேஷன் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு திரைப்படம் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்துங்க. இந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கூட ஒரு திரைப்படம் கண்டிப்பா ஏற்படுத்தும். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கப்பர்னு ஒரு திரைப்படம், லெபனான் நாட்டு மக்களோட அந்த வாழ்வியலும் அடிப்படை பிரச்சனையை பத்தி பேசின ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் பார்த்து அந்த திரைப்படத்தில் நடிச்ச அந்த பையனுக்கு நார்வே அரசு பாத்தீங்கன்னா குடியுரிமை வந்து வழங்கியிருக்கு. அதே மாதிரி அந்த திரைப்படம் பார்த்து இந்த கல்வியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன் லெபனான் அரசு அந்த திரைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஓ இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்னு அந்த நாட்டு அகதிகளுக்கும் ஏழைகளுக்கும் அவங்க நாட்டு சட்டத்துல பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி மக்களை மன ரீதியாகவும் சரி சமூகத்திலும் சரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி தான் சினிமா. சினிமான்றது இந்த திரையரங்க உரிமையாளருக்கு அது ஒரு வியாபார பொருள். ஆனா படம் பார்க்க வர மக்களுக்கு அது ஒரு எமோஷனல் பாண்டிங். அதை விட முக்கியமா அது ஒரு அனுபவம். படம் பார்க்க வர மக்களுக்கு நல்ல திரைப்படங்கள் கொடுத்து ஒரு நல்ல அனுபவத்தோடு தான் அவங்களை அனுப்பணுமே தவிர படம் பார்க்க வர மக்களுக்கு ஒரு கெட்ட அனுபவத்தை கொடுத்து அவங்கள புலம்ப வைக்க கூடாது. இப்போ ஊர்ல ஒருத்தன் ரொம்ப மொக்கப்பட்டு பேசிட்டே இருக்கிறான் அப்படின்னா, ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலா டென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறான் அப்படின்னா நான் மட்டும் அட போடா அப்படின்னு சொல்லி எழுந்து போயிடலாம். ஆனா டிக்கெட் எடுத்து, அதாவது பணம் போட்டு டிக்கெட் எடுத்து தியேட்டருக்குள்ள போய் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து சைக்கலாஜிக்கலும் சரி கடுப்பேத்துற மாதிரி மொக்க போட்டு அவனை வந்துட்டு வெளியே அனுப்பும்போது அவன் வெளியே வந்து எப்பா மொக்க போட்டு சாப்பிடுச்சிட்டாம்பா இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்லி புலம்பவே கூடாது அப்படின்னு நீங்க சொல்றது நியாயமே இல்லாத ஒரு விஷயம். மக்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு சார். முக்கியமா இந்த லாக்டவுன்ல வீட்டுல இருந்து இந்த மற்ற மொழி திரைப்படங்கள் மற்ற நாட்டு திரைப்படங்களா பார்த்துட்டுப்பா என்னமா எடுக்கிறாங்கடா, இன்னும் இப்படிலாம் எடுத்துருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்களா? அப்படி ஆச்சரியப்பட்டு அப்படியே தமிழ் சினிமா பார்க்கும்போது அப்ப இவனுங்களாம் நம்மள இத்தனால ஏமாத்திட்டா இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கோபம் மக்களுக்கு வந்து இந்த தமிழ் சினிமா மேல கொஞ்சம் வரவே ஆரம்பிச்சிருச்சு. வேற வழியே இல்லை சார். நீங்க எந்த படம் எடுத்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய ஹீரோ வச்சு எடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் வச்சு ஒரு பெரிய பட்ஜெட் படமா எடுத்தாலும் சரி, நீங்க வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமாவது அந்த திரைப்படத்தை கொஞ்சமாவது நல்லா எடுத்துதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அதே மாதிரி நீங்க ஏன் படம் நல்லாவே இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட போய் கேள்வி கேட்கறத விட நீங்க மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல படங்கள் எடுக்கல அப்படின்னு அந்த டைரக்டர்ஸ் கிட்டையும் ஹீரோஸ் கிட்டையும் போய் கேட்கறதா நல்லது. நீங்க இந்த கம்ப்ளைண்ட்டை மக்கள் கிட்ட கொண்டு போறதை தவிர்த்து டைரக்டர்ஸ் ஹீரோஸ் கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு நல்ல படம் எடுங்கப்பா, மக்களுக்கு நல்ல படம் கொடுங்கப்பா, அப்பதான் நாங்க வாழ முடியும் அப்படின்னு இந்த ரெக்வஸ்ட்டை நீங்க அவங்க கிட்ட வைங்க. அப்பதான் அந்த பிரச்சனையே தீரும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு விமர்சனம் பண்ணியுமே இந்த பெரிய ஹீரோ பெரிய பட்ச திரைப்படம் குப்பை படங்களா தொடர்ந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ விமர்சனமே பண்ணலாம், இன்னும் எவ்வளவு பெரிய குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொட்டுவீங்க. இன்னொரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க சார், விமர்சனம் பண்றதுக்கு அதாவது கேள்வியே கேட்க ஆளே இல்லை அப்படின்னா இங்க எல்லாமே தருதலை தான் போகும். அது குடும்பமா இருந்தாலும் சரி, சமூகமா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, சினிமாவா இருந்தாலும் சரி. ஆக்சுவலா நீங்க இப்ப இப்படி புலம்புறதுக்குலாம் காரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பங்களோட சாபம் தான் சார். நீங்க ஒரு குப்பையான ஒரு மொக்க படத்தை எடுத்துட்டு வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிடுறீங்க. அந்த படத்துக்கு மக்கள் பெருசா ஆதரவு தெரிவிக்கல, படம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே எங்கடா அந்த பீஸை கூப்பிடு அப்படின்னு சொல்லி உடனே அந்த குடும்பங்கள் தள்ள போய் எடுத்து கட்டிடுறீங்களே, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு அவங்களோட சாபம் தான் சார் இப்ப இவ்வளவு பிரச்சனையா வந்து நிக்குது. இப்படி மக்கள் மேலேயோ ரிவ்யூஸ் மேலேயோ குறை சொல்றதை விட்டுட்டு இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு முதல்ல மதிப்பு கொடுங்க. அதே மாதிரி நல்ல திரைப்படம் நடிங்க, நல்ல திரைப்படம் நடிங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர்ஸ் கிட்டயோ ஹீரோஸ் கிட்டயோ நீங்க போயிட்டு வந்துட்டு ரெக்வஸ்ட் வைங்க. இதெல்லாம் தாண்டி உங்க தியேட்டர்லயும் சரி மல்டிபிளெக்ஸ்லயும் சரி இந்த பார்க்கிங் காஸ்ட், இந்த பாப்கார்ன் காஸ்ட், இந்த ஸ்நாக்ஸ் காஸ்ட் எல்லாம் கம்மி பண்ணி பாருங்க. கண்டிப்பா குடும்பமா தியேட்டருக்கு வந்து மக்கள் படம் பார்ப்பாங்க, உங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும்.